அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 5ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் 1லிருந்து இயல் 3 இயற்கையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இயல் 3ல முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது பாடல், கடல் பத்தின பாடல். எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ, அதாவது எல்லையே இல்லாம விரிந்திருக்கிற பெருங்கடலே நீ இரவும் பகலும் தூங்க மாட்டியா அப்படின்றதான் இது. அல்லும் பகலும் அலைக்கடலையும் உனக்கு அலுப்பும் இல்லையோ கருங்கடலே, அதாவது எப்போதுமே அலைகளை வீசிட்டே இருக்கிறியே கடலே, உனக்கு ஓய்வு அப்படின்றதே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. பொங்கு திரைகளோ கடலே அவை புறவி நிறைதாமோ கடலே, எங்கும் உணதொலியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே. அதாவது பொங்கு திரைகளோன்னா அலைகளோ, பொங்கி வருகின்ற உனது அலைகள் பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா குதிரைகள்லாம் அணிவகுத்து வருவதை போல காட்சியளிக்குதான். எங்கும் ஒலிக்கின்ற உனதொலி, அதாவது எங்கும் உனதொலியோ அப்படின்னா எங்கும் ஒலிக்கின்ற அந்த ஒலியானது அந்த அலை ஓசை எப்படி இருக்குன்னா இடியோசையோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கான், பயமா இருக்கான். அடுத்து வயிற்றடக்கம் கடலே எண்ணில் மகர மீனுலவும் கடலே, விலைகொள் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாடற் குதவும் கடலே. அதாவது மலையையே உன்னுக்குள்ள அடங்கி வச்சிருக்கிற கடலே, எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலை மதிக்க முடியாத முத்துக்களையும் கொண்டிருக்கிற நீ இந்த சிப்பிகள்லாம் விளையாடுறதுக்கும் உதவுற அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மழைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, வழுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்க வளார் கடலே. மழைக்கு மூலம், அதாவது மழைக்கு ஆதாரமா இருக்கிற கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, அதாவது அந்த மழை நீரை சேமித்து வைக்கிறதும் நீதான் கடலே. உன் பெருமையெல்லாம் சொல்றதுக்கு வல்லவர்கள் இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகனார். இப்போ இதில் அறிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்கோன்னா, கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஆழி, விரிநீர், சாகரம், பெருநீர், புணரி, முன்னீர், பவ்வம், சமுத்திரம். இது இல்லாம தொன்னீர், நெடுநீர், நீராழி, வேலை, இந்த மாதிரி இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கு கடலுக்கு. அடுத்தது சொல் பொருள். அலுப்பு அப்படின்னா களைப்பு, மகரம் அப்படின்ற மீன், மகிமை பெருமை, புறவி என்பது குதிரை, திரைகள் அப்படின்னா அலைகள். பாடல் பொருள் நம்ம ஏற்கனவே பாடல் படிக்கும் போதே பாடல் பொருளை பார்த்துட்டோம். அடுத்து ஆசிரியர் குறிப்பு. இப்பாடலை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர். இவர் இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியமையால் கவிமணி என்று போற்ற பெற்றார். நம் பாடப்பகுதியில் உள்ள பாடல் குழந்தை பாடல்கள் என்னும் தலைப்பில் முதல் பாடலாக அமைந்துள்ளது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பாடல் குழந்தை பாடல்கள் அப்படின்ற தலைப்புல இருக்கிற முதல் பாடலா இருக்கிறது தான் நமக்கு இங்க பாடப்பகுதியில கொடுத்திருக்காங்க. அடுத்தது மதிப்பீடு. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான விடையை தெரிவு செஞ்சு எழுதுக. பெருமை கூட்டல் கடல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பெருங்கடல். கருங்கடலே என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கருமை கூட்டல் கடலே. கருங்கடலே கருமை கூட்டல் கடலே. அடுத்து திரை என்ற சொல்லின் பொருள் அலை. மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாக இருப்பது கடல். அடுத்தது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுறோம். இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எதுகை சொற்கள்னு சொல்லுவோம். அது பொங்கு, எங்கும், இதுல இங்குன்ற எழுத்து ஒன்னா வந்திருக்கு. திரைகளோ, நிறைதாமோ, இதுல ரை என்ற எழுத்து. மலையை, விலைக்கோள், இதுல லை அப்படின்ற எழுத்து ஒன்னா வந்திருக்கு. அடுத்தது முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது இங்க கொடுத்திருக்கிறது அலுப்பும் அல்லும். இதுல ஆ ஆ ஒன்னா வந்திருக்கு. அந்த மாதிரி மலையை, மகர, இதுல மாமா ஒன்னா வந்திருக்கு. அதே மாதிரி மழைக்கு மதித்து, இந்த எழுத்துக்கள்ல மா எழுத்து ஒன்னா வந்திருக்கு. இல்ல விலைக்கோள், விளையாடர், இதுல வீன்ற எழுத்து ஒன்னா வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் மோனை எழுத்துக்கள். முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறதால. அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாவை? கடல் நமக்கு என்னென்ன வளங்களை கொடுக்குது? மீன்கள், முத்துகள், சிப்பிகள், இதுதான் கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள். அடுத்து இரண்டாவது கேள்வி. உனக்கு அலுப்பு இல்லையோ என்று கடலை பார்த்து கேட்பது ஏன்? இந்த கேள்விக்கான பதில் ஏனெனில் கடல் எப்போதும் ஓய்வின்றி அலைகளை எழுப்பி மீண்டும் மீண்டும் கரைக்கு செல்கிறது. அதனால்தான் உனக்கு அலுப்பு இல்லையோ அப்படின்னு கடலை பார்த்து கேட்குறாங்க. அடுத்தது சிந்தனை வினா. எல்லை அறியாய் பெருங்கடலே என்று கூற காரணம் என்ன? வகுப்பறையில் கலந்துரையாடுக. அதற்கான பதில் என்னன்னா, கடல் எல்லையற்றது, அதற்கு இதுதான் முடிவு என்று கூற முடியாது, அது விரிந்து பறந்துள்ளது. எனவே எல்லையறியாய் பெருங்கடல் என்று கவிஞர் கூறியிருக்கின்றார். நன்றி.